ஒரு தெளிவை நமக்கு ஆண்டவர் வசனத்தின் மூலமாக தராரு. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது நான் செஞ்ச கூட்டம் கிடையாது, நான் ஏற்பன கிடையாது, அது வேறு யாரோ ஒருத்தர் செஞ்சுருக்காங்க. என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. இதில் நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அப்புறமா அந்த கூட்டத்தை பற்றி ஆண்டவர் என்ன செய்வாரா, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவங்க உன் பட்சத்தில் வருவார்கள். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கும்போது ஈசாக்கை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். வாசிப்போம். ஏசாயா ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அந்த ஈசாக்கை ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கு பலம் கிடைச்சி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே ஓத்திரமும் வந்துடுச்சு. வந்த உடனே என்ன நடக்கு பாருங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வசனம். பொறாமை கொண்டு அது வெட்டின நீரூற்றுகளெல்லாம் மண்ணை வச்சு மூடி போடுவது தான். ஏன் இதை செய்தாங்கன்னு சொன்னால் பொறாமை. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்கள், என்னால் உண்டான கூட்டம் இது ஆண்டவர் ஏற்பாடு பண்ணலை, இது சாத்தான் ஏற்பாடு பண்ணியிருப்போம். அவங்கவுங்க சுயம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவர் தலையிடுவார், கட்டாயம் தலையிடுவார். நமக்கு விரோதமாக யார் எழுப்பினார்களோ அவர் நம்முடைய பட்சத்தில் என்ன செய்வாங்க, வருவாங்க. ஈசாக்க பல வழியில் தொலைப்படுத்துகிறாங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது எங்களை விட்டு போயிரு, எங்களை பார்க்கல யாரும் பலசாலிங்க இருக்கக்கூடாது, ஆனால் நீ பலசாலியாக இருக்க, அதனால் நீ கண்டிப்பாக எங்களை விட்டு என்ன செய்யணும், போயிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா அவனை தூக்கி கொண்டு நாங்கள் ஒன்று செய்வோம், நீரூற்றுக்குள்ளே மண்ணை கொண்டு போட்டால் இப்போ ஒன்றே கொண்டு போட்டுருவோம், உள்ள கொண்டு முடியாது அப்படின்னா ஆண்டவர் கிரியை செய்தார் பாருங்க. அதுக்கு அடுத்த வருஷம் வாசிப்போம். கோண்டி பேர